என்எல்சி சுரங்கத்தில் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு திடீரென வேலை வழங்கப்படாததை கண்டித்து இரண்டாவது நாளாக இரவு நேரத்திலும் போராட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் என்எல்சி இந்தியா நிறுவனம் அமைந்துள்ளது. இந்த நிறுவனத்தின் இரண்டாவது பழுப்பு நிலக்கரி சுரங்கத்தில் 18 ஆண்டுகளாக பணிபுரியும் 40 ஒப்பந்த தொழிலாளிகளுக்கு திடீரென பணி மறுக்கப்பட்டுள்ளது. இதனை கண்டித்தும் பணி பாதுகாப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் 100க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர்கள் நேற்று முன்தினம் சுரங்கத்தின் நுழைவு வாயிலில் அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. தொடர்ந்து நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. இதனால் ஒப்பந்த ஊழியர்கள் இரண்டாவது பழுப்பு நிலக்கரி சுரங்கத்தின் நுழைவு வாயிலில் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இரவு முழுவதும் இந்த போராட்டம் நடைபெற்ற நிலையில் கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என அவர்கள் அறிவித்துள்ளனர். இதனிடையே போராட்டத்தின் போது மயங்கி விழுந்த ஒப்பந்த தொழிலாளி அருள்குமார் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.